கிரஹாம் ஸ்டெயின்ஸ் உடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சண்டே கிளாஸ் பிள்ளைகள் நடித்து காட்டுவார்கள். 1965ஆம் ஆண்டில் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் கர்த்தருடைய அழைப்பை அறிந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவுக்கு கடந்து வந்தார். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் இந்தியாவுக்கு கடந்து வந்து ஒடிஷா என்ற மாவட்டத்திற்கு சென்றார். அங்கே சென்று அங்கே குஷ்டரோகிகளை கண்டார். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் குஷ்டரோகிகளை கண்டு மிகவும் மனதொடைந்து அவர்களிடத்தில் மிகவும் அன்பாகவும் தாழ்மையாகவும் நடந்து கொண்டார். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் கர்த்தர் அன்பின் நிமித்தமாய் ஒடிஷாவில் இருக்கும் ஜனங்களிடத்தில் மிகவும் அன்பாகவும் தாழ்மையாகவும் நடந்து கொண்டு வந்தார். சில நாட்கள் கடந்து கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மெதுவாக ஒடிஷாவில் இருக்கும் ஜனங்களிடத்தில் இயேசுவை பற்றி கூறி வந்தார். ஒடிஷாவில் இருக்கும் அந்த இயேசுவை அறியாத ஜனங்களும் அந்த இடத்தில் அமைதியாக அமர்ந்து அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அங்கிருக்கும் ஒடிஷாவில் இருக்கும் அந்த ஜனங்களும் இயேசுவின் அன்பை அதிகமாய் தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த இடத்திலே கிளாடிஸ் என்ற பெண் செவிலியராக பணி செய்து வந்தாள். ஒரு நாள் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அந்த செவிலியரை கண்டு திருமணம் செய்தார்கள். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் ஒன்றாக இணைந்து குஷ்டரோகிகளிடத்தில் பணியாற்றி வந்தார்கள். ஆம் ஆண்டில் கிரஹாம் ஸ்டெயின்ஸ்க்கும் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ்க்கும் 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவருடைய 2 ஆண் பிள்ளைகள் மனோகர்பூர் என்ற கிராமத்திற்கு சென்றார்கள். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவருடைய பிள்ளைகள் மனோகர்பூர் என்ற கிராமத்திற்கு சென்று சுவிசேஷம் அறிவித்தார்கள். மனோகர்பூர் என்ற கிராமத்தில் இருக்கும் அந்த ஜனங்களும் இயேசுவை பற்றி அறிந்து
ஸ்டெயின்ஸ் அந்த கிராமத்தில் இருக்கும் அந்த ஜனங்களிடத்தில் மிகவும் அன்பாகவும் தாழ்மையாகவும் நடந்து கொண்டு இயேசுவின் அன்பை அனைவருக்கும் சுவிசேஷத்தின் மூலமாய் அறிவித்தார். சுவிசேஷம் அறிவித்து அந்த இரவு கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் பிள்ளைகள் அங்கே காரிலே உறங்கினார்கள். அன்று இரவு அங்கே இருக்கும் சில கடவுளுக்கு விரோதமான மனிதர்கள் அவர்களை எதிர்த்து காருக்கு தீ வைத்தார்கள். கொளுத்துங்கடா, இவங்க என்ன இங்க வந்து அவங்கள ஏசுப்பா பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஊருடா இது. இனிமே யாரும் இங்க வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது. எல்லாரையும் கொளுத்துங்கடா, சாவடிங்கடா, அவங்கள உயிரோடவே இருக்கக்கூடாது. கொளுத்துங்க, அவங்க இறந்து போட்டவங்க இனிமே உயிரோட வரக்கூடாது. இனிமே யாரும் இந்த ஊருக்கு இந்த மாதிரி வந்து ஏசுப்பா பத்தி சொல்லவே கூடாது. அவருடைய பிள்ளைகள் அப்பா அப்பா என்று பயந்து கொண்டிருந்தார்கள். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவருடைய பிள்ளைகள் அங்கே இருந்து சாம்பல் ஆனார்கள். இதை அறிந்த அவருடைய மனைவியும் மகளும் அழுது கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் பேட்டியாளர்கள் வந்து உங்கள் குடும்பத்தை எரித்து விட்டார்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டார்கள். அதற்கு கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் சொன்ன வார்த்தை, அவர்கள் கடவுளை அறியாத மனிதர்கள் என்று நான் அவர்களை